வணக்கம், வணக்கம். அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு வழியாக இந்த பிக் பாஸ் முடிந்து விட்டது. அ இன்னைக்கு காலையில பிரதீப் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. டூ மாயா கிருஷ்ணன். அது அப்படி இங்கேயே இருக்கு. அப்படியே படிச்சிடலாம்னு நெனைக்கிறேன். "ஹாய் மாயா கிருஷ்ணன், ஹவ் ஆர் யூ?" அப்படின்னு போட்டு, "லைஃப்லாம் எப்படிம்மா போகுது? நல்லா போகும்னு தெரியும். ஆனா, எனக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான்லாம் ஒரு 50,00,000த்துக்கு கூட பொறமாட்டேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அ உன் கூட விளையாடுனது ரொம்ப நல்லா இருந்ததும்மா." அப்படின்னு சொல்லிட்டு, "செக்மேட் வச்சது நீ தானே" அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. பட் இந்த 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 வருத்தம் தான் ஒரு என்னன்னா, ஒரு சோகத்துல போட்ட செய்தி. அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். பிரதீப் என்ற ஒரு தனிநபருடைய ஆட்டத்தை செக்மேட் வைத்தது மாயா. மத்த யாரும் இல்ல. ஒன்லி ஒன் மாயா. ஏன்னா, நீங்க ஒருத்தர ஜெயிக்கணும் அப்டின்னா, அ அவங்கள வந்து உறவாடி கெடுக்கணும் அப்டிங்கிறது தான். நீ அண்ணன் மாரி அப்டின்னு இங்கலாம் கிஸ் எல்லாம் குடுத்தாங்க. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி பண்ணி, "உனக்கு ரூ. 50,00,000 நான் குடுத்துர்றேன். எனக்கு டைட்டில் மட்டும் குடுத்துரு" அப்டின்னு கேட்ட மாயா, இன்னைக்கு 3வது இடத்துலருந்து வெளியேறி போய்ட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். அத நம்ம நம்ம கூட சொன்னோம். அவங்கலாம் ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லன்னு சொன்னோம். அதுக்கு தான் கமெண்ட் போட்டிருக்காரு. அதோட தமிழாக்கம் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். இங்கிலீஷ்ல கூட போட்டிருக்காரு. "லைஃப்லாம் எப்டிம்மா போது? நீ நல்லா இருப்பன்னு தெரியும். என் நட்போட விலை 50,00,000ன்னு நீ இன்று சொல்ல விரும்பினாய். அதுவும் தெரியும். நான் அவ்வளோலாம் ஒர்த்தே இல்லன்னு உனக்கு தெரியும். நீ நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. பட் உன்னோட விளையாடுனது சூப்பரா இருந்ததும்மா. ரொம்ப நன்றி. தேங்க் யூ. நீ தான் என்ன செக்மேட் வச்ச அப்படிங்கிறது எனக்கு தெரியுங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ, அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஆழ்ந்த துக்கத்துல இருக்கும்போது போடுற வருஷம் கிட்டத்தட்ட 28 நாள் சம்பளம் அவருக்கு கிடைக்கிறதுக்கு அவர் இன்னும் 100 நாள் வெயிட் பண்ணணும். யாரு? ம இவரு பிரதீப். ஆனா இவங்களுக்கெல்லாம் வந்து அப்படியே ஏதோ அட்வான்ஸ் குடுத்து ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. இப்ப வந்துட்டு போன கண்டஸ்டன்ட்ஸ்க்குலாம். அவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் கிடைச்சிரும். காரணம் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டவர்களுக்கு அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அங்க. அதுதான் பிரச்சனை. இப்ப அல்டிமேட் வந்தா கூட அல்டிமேட்லலாம் பிரதீப் கூப்பிடுவாங்களான்னு கூட தெரியாது. பட் மாயா என்ற ஒரு பெண்மணியோட அ ஆட்டம் எப்படி இருந்தது? ஏன் வந்து பிரதீப் வந்து ரெட் கார்டு வாங்கினார்? அப்படின்னா, அந்த வாரம் 4வது வாரம் முடிஞ்சு 5வது வாரம் ஆரம்பம். 5வது வாரத்தோட ஆரம்பத்துல அந்த சண்டே அன்னைக்கு ஒரு 5 பேர உள்ள விட்டாங்க. எல்லாரும் கவனிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். 5 பேர் யார் யாரு? அர்ச்சனா, தினேஷ், பிராவோ, அன்னபாரதி அண்ட் கானாபாலா. இதுல 3 பேர் வேஸ்ட். ஏன்னா பிராவோலாம் 2ண்ட் டைம் வந்தப்போ சூப்பரா விளையாடுனாரு. பட் அவரையாவது இதுல அனுப்பிச்சிருக்கலாமேப்பா அப்படின்னு நெனைச்சோம். வைல்ட் கார்டா அனுப்பிச்சிருக்கலாமே. சூப்பரா விளையாண்டுருப்பாரு ஆக்சுவலா பிராவோ. இப்படி வெளில போனோனே நெறைய விஷயங்கள புரிஞ்சுக்கிட்டாரு. எங்க எத கேட்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. பட் அதுக்கப்புறமும் அவர வந்து சரியா விளையாட விடலங்கிறது தான். அதுக்கப்புறம் அவரு இவங்க நம்ம அர்ச்சனாவுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணாரு. எல்லாம் பார்த்திருப்பீங்க. பட் இந்த 5 பேர் வந்ததும் கேம் மாறுச்சு. அதுவரைக்கும் அந்த 4வது வாரம்லாம் நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. 4வது வாரம் வந்து அ பிரதீப் வந்து இவங்களோட இருந்தார். மாயா அண்ட் கேங்கோட இருந்தார். நல்லா கவனிங்க. சோசியலா பழகிட்டு இருந்தாரு. ஏன்னா, பூர்ணிமாவுக்கு திங்கட்கிழமை காலையில அதாவது 4வது வாரம் முடிஞ்சு திங்கட்கிழமை அந்த 5 பேர் வந்ததுக்கப்புறம், திங்கட்கிழமை காலையில வந்த எபிசோட்ல நான் லைவ்ல என்ன சொல்றாரு அப்டின்னா, "இந்த 5 பேரையும் தூக்கி இதுல போடு. ஸ்மால் ஹவுஸ்ல போடு. ஸ்மால் ஹவுஸ்ல போடு. நம்மளருந்து யாராவது ஒருத்தர தூக்கி அங்க போடு." அப்படின்னு சொன்னதே பிரதீப் தான். ஏன்னா, அவருக்கு எப்படி விளையாடுறதுன்னே தெரியல. கொஞ்சம் குழம்பி போயிட்டாரு. அந்த இடத்துல வந்து ரொம்ப சூப்பரா இது பண்ணாங்க. அந்த மணி இதெல்லாம் வந்து என்னது அந்த மணி கட்டுனாங்க இல்லையா தலையில, கட்டிட்டு ஆடுற கேம்லாம் வந்துச்சு அப்பதான். அந்த வாரம் ரொம்ப வந்து ஒரு மாரி டென்ஷனா இருந்தாரு. அந்த வாரம் வந்து யாரு பூர்ணிமாவோட 2ண்ட் வீக் கேப்டன்சி. 2ண்ட் வீக் கேப்டன்சி. அதுல அவங்க பூர்ணிமா தான் இந்த 5 பேரையும் வெளில அனுப்புறாங்க. அவங்க பயங்கரமா சண்டை போடுறாங்க அர்ச்சனா. நாங்க அப்படிதான் பண்ணுவோம். தினேஷ், கினேஷ் எல்லாரும் சண்டை போட்டாங்க. கவனிச்சிருப்பீங்க. என்னங்க வந்து 1 மணி நேரம் கூட இல்ல எங்கள வந்து அந்த வீட்டுக்கு அனுப்புறீங்களேன்னு சொல்லி அர்ச்சனா கூட சண்டை போட்டாங்க. கவனிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சோ இதோட சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து த நம்ம தாடி பாய் அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, இப்ப பூர்ணிமாவுக்கு ஐடியா குடுத்தாரு. அதேபோல ஐஷூ கூட ஐடியா குடுத்தாரு. ரவீனா அவரோட வந்து பேசுவாங்க. எல்லாருமே பேசுனாங்க. பட் அந்த வாரம் நடந்த அந்த மணி டாஸ்க் மட்டும் ஒரு மாரி நடந்துச்சு. அதுல மணி வந்து இவரு ஆடவே இல்ல. பெட்ரூம்ல உட்கார்ந்துருக்காரு. ஆடவே இல்ல. ஆனா உள்ள வந்து அவரு கூல் சுரேஷ் தன்னோட மணி ஆட்டிட்டு, பிரதீப்போட மணி ஆடிடுச்சு அப்படின்னு. எல்லாருமே இந்த மாரி ஃபேக் ஆட்டம் தான் ஆடுனாங்க அந்த வாரம். தினேஷோட மணி ஆடல. மணி வந்து மணிய பின்னாடி அடிச்சு மணி அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது மாரி ஃபேக் கேம் ஆடுனாங்க. அப்போ கூல் சுரேஷ் பண்ண விஷயத்துக்கு பிரதீப் என்ன சொன்னார் அப்படின்னா,
நீ எல்லாம் வந்து மனுஷனாடா நீ? உனக்கும் அறிவே இல்ல. என் மணி அடிக்கவே இல்ல, அடிச்சதுன்னு சொன்னேன். அறிவில்ல உனக்கு அப்படின்னு திட்டிட்டு இருந்தாரு. ஆனா, இவரு வந்து ஆமா அடிச்சதுன்னு மாயா வந்து மாயா வெளியில போயிட்டு இருக்காங்க. டோருக்கு வெளில போயிட்டு இருக்காங்க. ஆமாமா அடிச்சது நான் பார்த்தேன் அப்படின்ட்டு போறாங்க மாயா. சோ இந்த மாரி கேம் ஆடி தான் பிரதீப்பை வெளியேற்றினார்கள். அந்த கூல் சுரேஷ் மேட்டர்ல அவங்க அம்மாவ பத்தி பிரதீப் பேசுனது தப்பு. உங்க அம்மா செத்துற போறாங்கடா. சீக்கிரம் போய் பாரு போ. ஆனா எல்லாரையும் வந்து நான் ஒரு வேற மாரி நெனச்சேன். ஆனா உன்ன அண்ணன் மாரி நெனச்சேன் பாத்தியா? நீ என்ன வந்து பழி வாங்கிட்டல்ல. அ உன்ன நெனச்சா அந்த செருப்ப கழட்டி அடிச்சுக்கணும் நானே அப்டின்னாரு. அவரே செருப்ப கழட்டி அடிச்சுக்கணும் அப்டின்னு சொல்லி சொன்னாரு பிரதீப். சோ அந்த மாரி விஷயங்கள பேசி ஒரு மாரி அந்த கூல் சுரேஷ் இஷ்யூ தான் அங்க இருந்துச்சு. அந்த திங்கட்கிழமையோ, புதன்கிழமையோ அந்த விஷயம் நடந்ததுன்னு நெனைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை சாரி. செவ்வாய்க்கிழமை நடந்ததுன்னு நெனைக்கிறேன். புதன்கிழமை எல்லாம் இந்த இஷ்யூ வந்து பெருசாகுது. கூல் சுரேஷ் பிரச்சனை. "ஏய் என்ன செருப்பால அடிக்கிறேன் நீ அட்றா, அட்றா, அட்றான்னு" புதன்கிழமை சாயந்தரம் பிரதீப் கிட்ட சண்டை போடுறாரு கூல் சுரேஷ். போயா, போயா அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. பெட்ரூம்ல போய் உட்கார்ந்துட்டாரு. அன்று இரவு விஷ்ணு, ஐஷு, ஜோவிகா, பூர்ணிமா இவங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசுறாங்க. அதாவது கூல் சுரேஷ் இஷ்யூவ வச்சு பண்ணோம்னா, இவர வெளில அனுப்ப முடியாது. அதுக்கு நடுவுல இவரு நம்ம விஷ்ணுக்கும் இவருக்கும் நடுவுல ஒரு சண்டை நடக்குது. இதே விஷயத்துல தான். "ஏய் நான் நெனச்சேன்னா உன்ன வெளில அனுப்பிச்சுருவேன்" அப்படின்னு சொல்லி பிரதீப் சொல்றாரு. பாரு நீ என்ன வெளில அனுப்ப முடியாது. நான் தான் உன்ன வெளில அனுப்ப போறேன் பாருன்னு இவரு சொன்னாரு விஷ்ணு. ஆனா விஷ்ணு சொன்னது நடக்குமான்னு தெரியாது. ஏன்னா அவர் டைட்டில் வின்னர் ரேஞ்சுல இருந்தாரு அப்போ. யாரு? பிரதீப். அப்போ இவங்கலாம் பேசுறாங்க. அதாவது இந்த கூல் சுரேஷ் மேட்டர வச்சா அவருக்கு எல்லோ கார்டு கூட குடுக்க மாட்டாங்க. வார்ன் பண்ணி விட்டுருவாங்க. அதனால நம்ம இந்த மாரி பண்ணுவோம். உமன் கார்ட் எடுப்போம் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா உமன் கார்ட பத்தி விஷ்ணு கிட்ட சொல்லல. இல்ல வேற மாரி நம்ம எடுப்போம், பண்ணுவோம். ஆனா நான் ஹெல்ப் பண்றேன். உரிமை குரல் எழுப்புவோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த உரிமை குரல் எதுக்காக எழுப்புறோங்கிறது வந்து கூல் சுரேஷுக்காகன்னு விஷ்ணு நெனச்சுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அவரும் மணிக்கணக்கா வந்து பேசுறாரு. அவரு பேசும்போது பேசல. ஆனா அவர் போனதுக்கப்புறம் ஐஷு, ஜோவிகா, பூர்ணிமா, மாயா இந்த 4 பேரும் உட்கார்ந்துட்டு இந்த மேட்டர வந்து உமன் கார்டா எடுக்கலாம். வியாழக்கிழமை நைட் பேசுறாங்க. புதன்கிழமை நைட் வேற மாரி பேசுறாங்க. வியாழக்கிழமை நைட் வேற மாரி பேசுறாங்க. பேசி யாருக்குமே தெரியாது இது. வேற யாருக்கும் தெரியாது. அப்புறம் தான் இவன்கிட்ட இந்த விக்ரம் கிட்ட, மணி ரவீனா மூலமா மாயா இவன் மணிக்கும் சொல்லி, கிட்டத்தட்ட இந்த எல்லாரும் உட்கார்ந்து ஐஷு வந்து ரெட் கார்ட் இது தூக்கலன்னு நெனைக்கிறேன். உரிமை குரல். அந்த பூர்ணிமா, ரவீனா, ஆ ஜோவிகா, மாயா, சரவண விக்ரம், வேற யாரு? விஷ்ணு கூட நெனைக்கிறேன். ஏதோ 6 பேரோ 7 பேரோ தூக்குனாங்க. சோ இந்த இடத்துல என்ன நடந்தது அப்டின்னா, இத குற்றச்சாட்டு சொல்லும்போது ஒரு பாத்ரூம் போயிட்டுருந்தாரு அந்த இடைவெளி இன்டர்வல்ல. அப்ப பாத்ரூம் கதவு வந்து தாப்பா கிடையாதாம். அந்த அந்த இது தாப்பா இருந்தா போய் பார்க்க சொல்டான்னு சொல்லி கூட பிரதீப் சொன்னாரு. தாப்பா இல்லாதனால அது திறந்து இப்ப அவசரமா போயிருப்பாரு. அந்த கதவு திறந்துட்டு இருக்கும் காத்துல. "என்ன நீ திறந்துட்டே போற?" அப்படின்னு கேட்டிருப்பாரு. "ஏய் அப்படிதான்டா போவோம் போடா" அப்படின்னு அங்க சொல்லியிருக்காரு. அத வந்து கமல் சார்ட்ட சொல்றாரு. இந்த டென்ஷன் இங்க ஓடிட்டு இருக்கும்போது, அந்த இஷ்யூ உள்ள வருது. அ ரவீனா வந்து என்ன வந்து அருணா கயிறு பத்திலாம் பேசுறாரு என்கிட்ட அப்படின்னு. அருணா கயிறு என்ன வெளில தெரியுதும்மா, உள்ள போடுன்னு சொன்னாரு. அது ஒரு குத்தமா? அப்புறம் ஜோவிகாவிடம் எந்த வித தவறான அணுகுமுறையும் செய்ததில்லை. மத்தவங்கள்ட்டயாவது நான் உன்ன லவ் பண்ண போறேன். ஏய் நீ போய் இவன நிக்சன் லவ் பண்ணு. இப்படிலாம் சொல்லிருக்காரு. பூர்ணிமா கிட்ட அந்த பால் மேட்டர் கூட அ சொன்னது விஷ்ணுவ. அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அத கூட புரிய வச்சாரு பூர்ணிமாக்கு. மா மாயாவுக்கு எந்த விதமான தவறுகளையும், எந்த விதமான கெட்ட பேரும், கெட்ட வார்த்தையும் மாயா கிட்ட இவரு பிரதீப் யூஸ் பண்ணல. சோ இப்படி இருந்த ஒரு விஷயத்த இவங்க உரிமை குரல் எழுப்புறங்கிற பேர்ல பண்ணி, அந்த நேரத்துல பாத்ரூம்ல கூட கதவு தாப்பா போடாம போறாரு சார் அப்படின்னு மணி சொல்ல, எல்லாமே ஒட்டிக்கிச்சு. அவங்க என்ன அப்படிதான்டா பேசுவேன் அப்படின்னு மணி வந்து பிரதீப் வந்து மணிகிட்ட சொல்றாரு. அப்ப கமல் அங்க நிக்கிறாரு இல்லையா? அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இது என்ன இவன் இப்படி நம்ம எதிர்க்கவே இப்படி பேசுறானே. சரி நான் வரேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. போயிட்டு அவர் திரும்ப வரும்போது, ரெட் கார்ட கொட்டுறாரு. இது யார் யார் மெஜாரிட்டி குடுத்தாங்கன்னா, அவர அனுப்பிச்சு விட்டுறலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. அது மிகப்பெரிய தவறு. நீங்க போன வருஷம் அசீம்க்கு இப்படிதான் எடுத்தாங்க. ஒருத்தரோ 2 பேரோ தான் அவருக்கு கிரீன் கார்ட் குடுத்தாங்க. மத்த எல்லாரும் ரெட் கார்ட் குடுத்தாங்க. ஆனா அப்ப அசீம் அனுப்பல. ஏன்னா அசீம் வந்து ஏதாவது தப்பு பண்ணிருந்தா சாரி சார் அப்படின்னு சொல்லிடுவாரு கமல்ட்டயே. ஆனா இந்த முறை இவரு சாரி சொல்லல. ஆனா நான் உங்கள்ட்ட பேசணும் சார்ன்னு சொன்னாரு. யாரு? ஆனா நீ உட்காரு அப்படின்ட்டாரு. பேசவே இல்ல. ஒரு முடிவு எடுக்கிறார். எல்லாரும் கன்ஃபெஷன் ரூம்க்கு வாங்க ஒவ்வொருத்தரா அப்படின்ட்டாரு. கன்ஃபெஷன் ரூம் போனவங்க, அங்கருந்து நேரா பெட்ரூம்க்கு போயிடுங்க. இங்க வரவே கூடாது. எங்க? அந்த சோஃபாக்கு வரவே கூடாதுன்ட்டாரு. ஒவ்வொருத்தரா கன்ஃபெஷன் ரூம் போறாங்க. 11 பேரோ, 13 பேரோ ரெட் கார்ட் குடுத்தாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி ரெட் கார்ட் கொடுக்கப்பட்டு, இது எல்லாத்துக்குமே மாயாவோட பேஸ் பிளான் தான். அதாவது ஒருத்தன ஜெயிக்க வைக்க முடியாது. ரேங்கிங் டாஸ்க் நடந்தது இல்லையா? ரேங்கிங் டாஸ்க் நடக்கும்போது, இவர எப்படியாவது வெளியில அனுப்பணும் அப்படின்ற பிளான் அப்பவே வந்தாச்சு. நான் 50,00,000 உனக்கு குடுத்துடுறேன். டைட்டில் எனக்கு. நான் தான் நம்பர் 1ல நிப்பேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு நின்னாங்க. அதுக்கு ஜோவிகா சண்டை போட்டாங்க. அது தனியா நம்ம பேசுவோம்.
இதெல்லாம் பண்ணி அந்த அந்த அங்கேயே பிளான் பண்ணிட்டாங்க. இவன தூக்கணும். இவன் தான் நம்பர் 1 இவன தூக்குனா எல்லாம் சரியாயிடும்னு தூக்குறாங்க. இதுல பிரதீப்போட அனுபவம் அப்படிங்கிறது வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க. பிரதீப் வந்து இந்த அளவுக்குலாம் போகாதுன்னு நெனச்சாரு. கூல் சுரேஷ் மேட்டர் தான் சால்வ் பண்றாரு. எங்க கன்ஃபெஷன் ரூம்ல போய் பிக் பாஸ் சால்வ் பண்றாரு. அங்க கன்வின்ஸ் ஆகல கூல் சுரேஷ். ஆனா ஒரு விஷயம் சொல்றாரு. "இத பாரு கமல் முன்னாடி என் மணி அடிச்சதுன்னு சொன்னாரு அப்படின்னா, நான் கண்டிப்பா அங்க தாராளமா கால்ல விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன்." அப்படின்லாம் சொல்லிட்டாரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. ஆனால் அதெல்லாம் நடந்தும் சனிக்கிழமை அன்னைக்கு இப்ப இவர் வந்து கமலஹாசன் என்ன பண்றாருன்னா, இவர நீங்க இங்கேயே உட்காருங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டு ரெட் கார்ட், ரெட் கார்ட், ரெட் கார்ட். இதுல குடுக்காதது வந்து விசித்ரா, அர்ச்சனா, தினேஷ், அன்னபாரதி, வேற யாரோ ஒருத்தர். யார் 5 பேர் தான். மத்த எல்லாரும் குடுத்துட்டாங்க. ஏன்னா, இப்ப யுகேந்திரன்லாம் போயிட்டாருன்னு நெனைக்கிறேன்ல. அந்த இதுல யுகேந்திரன் போயிட்டாரு. யுகேந்திரன் இவங்களும் போயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன் அப்போ. சோ இவங்கலாம் ரெட் கார்டு குடுத்தாங்க. ரெட் கார்டு, ரெட் கார்டு, ரெட் கார்டுன்னாங்க. நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பிச்சாரு. அதாவது நீங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ ரெட் கார்டு குடுக்க சொல்லி, ஒருத்தர வெளிய அனுப்புவது மாபெரும் தவறு. இந்த தவறை கமலஹாசன் செய்து விட்டார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க நான் தான் முடிவு பண்ணேன் அப்படின்னு அங்க சொல்றாரு. அடுத்த வாரம் வந்து இத வந்து நீங்க தானே முடிவு பண்ணீங்க. நீங்க தானே ரெட் கார்டு எல்லாரும் காமிச்சீங்க. மெஜாரிட்டி நீங்க தானே காமிச்சீங்க. அதனால தானே அவர வெளில அனுப்பிச்சேங்கிறாங்க. ஒரு கண்டஸ்டன்ட்ட கேட்டு ஒருத்தருக்கு ரெட் கார்டு குடுத்து அனுப்புவது தவறு. 2வது விஷயம், வுமன் கார்டு என்ற பெயரில் எந்த பெண்ணுக்கும் இவர் கெட்ட வார்த்தை பேசினாரு, அ ரொம்ப சகஜமா பேசுவாரு அப்படின்றத அவரே ஒத்துக்கிட்டாரு. நான் 4 வயசுலேருந்தே பேசுறேன் சார் அப்படின்லாம் ஒத்துக்கிட்டாரு. அப்படி ஒத்துக்கொண்ட ஒரு நபரை வார்ன் பண்ணியிருக்கணும். எல்லோ கார்டு குடுத்திருக்கணும். ஆனா வுமன் கார்டு என்ற பெயர்ல அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு 13 பேர் ரெட் கார்டு குடுத்தோனே அப்படியே கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டீங்க. அங்கருந்து நீங்க வெளில போயிடலாம்பா. உனக்கு இந்த வீட்டுக்கு எதுவுமே சம்மந்தம் இல்ல அப்படின்னு அனுப்புறீங்க. அவரு ஓகே சார் தேங்க் யூன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. புரியுதுங்களா? அவரு எடுத்துட்டு போனது அந்த மைக்க வந்து எங்கேயோ மாட்டிட்டு போனாரு. அது 15 நாள் கழிச்சு யுகேந்திரனோ யாரோ யுகேந்திரன் இல்ல இவரு தினேஷ் எடுத்து வச்சாரு. இதுதான் நெலைமை. அதாவது பிரதீப் என்ற ஒரு மனிதனை 50,00,000 ஆசை காட்டி ரேங்கிங்ல இருந்து தூக்குனீங்க. அதுக்கப்புறம் வீட்ட விட்டே தூக்குனீங்க. இதுதான் செக்மேட் வச்சுட்டீங்க எனக்கு அப்படின்னு தான் அந்த ட்வீட்ல போட்டிருக்காரு அவரு. அந்த செக்மேட் வந்து பயங்கரமா இருந்தது. ஒரு ரெட் கார்ட் என்ற முறையில் அவரை நீங்க வெளியேற்றிய மாயா, இன்னைக்கு இங்க பாருங்க ரெட் லைட்டோட இன்னைக்கு வெளில போயிருக்காங்க. இந்த இதுல பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இது பாருங்க. இப்படி காட்டினா இப்படி இதான் இது. சோ இதோட இது என்னன்னா, ரெட் கார்ட் டூ ரெட் பாக்ஸ் அப்படிதான் போயிருக்கு இது. சோ மாயா வெளியேற்றப்பட்டார் 3வது இடத்துல. அவங்க என்ன சொல்றாங்க, டீம் ஏ 2 குரூப்பா இருந்தாங்க. டீம் ஏ, டீம் பி. டீம் ஏல இருந்து ஒரே ஒரு நபர் தான் ஃபைனலுக்கு வந்தாங்க. அவங்க 3வது இடத்தோட அப்படியே வெளில போயிட்டாங்க. டீம் பில இருந்து மணி 2வது இடம், அர்ச்சனா முதலிடம். அததான் கொண்டாடுனாங்க. யாரு கூல் சுரேஷ் ஆகட்டும், விஷ்ணு ஆகட்டும், தினேஷ் ஆகட்டும் எல்லாருமே கொண்டாடுனாங்க. சோ இப்ப எல்லாரும் வெளில வந்துட்டாங்க இல்லையா? இப்ப இன்னைக்கு தான் அந்த மெசேஜ் போட்டிருக்காரு. "என்னம்மா லைஃப்ல எப்படிம்மா போகுது?" அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு, நான்லாம் 50,00,000க்கு ஒர்த்தே கிடையாதும்மா. இது என்னம்மா இது? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீ நல்லா இருப்பன்னு நெனைக்கிறேன். குடு. ஆனா 50,00,000க்கு நான் ஒர்த் இல்லன்னு நீ நெனச்ச பாத்தியா? அப்படின்னு தான் போட்டிருக்காரு. பட் செக்மேட் வச்ச முதல் ஆள் நீ தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகா குறிப்பிட்டு பிரதீப் அவர்கள் அந்த ட்வீட் போட்டிருக்காரு. எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா, ஒரு இடத்துல 100 நாள் அவர் இருந்திருந்தால், மாயா இல்லன்னா, அங்க 105 நாள் அவர் இருந்திருப்பாரு. பிரதீப்பா, அர்ச்சனாவா அப்படிங்கிற அந்த காம்படிஷன் வந்திருக்கும். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிட்டோமேங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு நிச்சயமாக வந்திருக்கும் பிரதீப் அவர்களுக்கு. பிரதீப் தப்பு செஞ்சது கூல் சுரேஷோட அம்மா பத்தி பேசுறதெல்லாம் நான் தப்புன்னு நெறைய சண்டையே போட்டிருக்கேன் நம்ம சேனல்ல. அது வேற விஷயம். ஆனால் ஒரு மனுஷனோட தன்மானம், ஒரு மனுஷனோட தோல்வி, ஒரு மனுஷனோட என்ன சொல்றது? ஒரு துக்கம் எல்லாமே வந்து அதாவது பிரதீப் ஒண்ணும் பெரிய பணக்காரன்லாம் கிடையாதுங்க. பெரிய பணக்காரன்லாம் கிடையாது. வெறும் ஒரு ஏழை. ஏழைன்னா தனக்கு பேரண்ட்ஸே குடும்பமே கிடையாது. தன்னோட சித்தி வீட்ல உட்கார்ந்துருக்காரு அவரு. தான் எப்படியாவது ஒரு சினிமாக்காரன் ஆகணும். ரயில்வேல ஒர்க் பண்ணியிருக்காரு. கவர்ன்மென்ட் ஸ்டாஃபா ஒர்க் பண்ணியிருக்காரு. நெறைய இடங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணி அவரு வந்து எதுவுமே வந்து மனசுக்கு பிடித்த ஒரு வேலையா இல்ல. தனக்கு என்ன பிடிக்குதுன்னா, சினிமா பிடிக்குது. கதை எழுதுவேன், டைரக்ட் பண்ணுவேன். அப்படின்னு தான் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. 2, 3 படங்கள்லயும் நடிச்சிருக்காரு. அ இவரோட கவினோட கூட ஒரு படம் நடிச்சாரு. ஒரு படத்துல சின்ன கேரக்டர்ல பண்ணியிருக்காருன்னு நெனைக்கிறேன். அருவின்னு ஒரு படத்துல பண்ணியிருக்காரு. இந்த மாரி சில படங்கள்லயும் நடிச்சிருக்காரு. என்னன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன இன்னைக்கு வந்து ஏதோ கதை எழுதுனா 2, 3 இது புரொடியூசர் வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. வந்தால் அது சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ்ல இவங்கலாம் வாங்குன 50,00,000 விட ஒரு அதிகமான வருமானம் கண்டிப்பா சம்பாதிப்பார். நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஒருவரை நம்ப வைத்து கழுத்து அறுப்பது நீ என் அண்ணன்னு சொல்லி, தங்கச்சின்னு சொல்லி அவர வந்து பேக்கப் பண்ணி அனுப்பினதுக்கு முக்கிய காரணம் மாயா கிருஷ்ணன். மாயா எஸ். கிருஷ்ணன். இந்த இடத்துல அவரு அழகா செக்மேட்ட வந்து புரிய வச்சிருக்காரு. நான் வெளில போனா கண்டிப்பா மன்னிப்பு கேட்கன்னு சொன்ன மாயா, 2 நாட்களாக காணவில்லை. அவர்கிட்ட வரவே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கூடிய விரைவில் இந்த 9 பேரோ, 10 பேரோ இருக்காங்க இல்லையா புல்லி கேங்.
இவங்க எல்லாரும் இன்டர்வியூ குடுக்க போறாங்க. அந்த இன்டர்வியூ நம்ம பெருசா பேசக்கூடும். நம்ம கண்டிப்பா லைவ் போடுவோம் அன்னைக்கு. அத பேஸ் பண்ணி தான் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க. ஸோ பிரதீப் அவர்களுக்கு அந்த வருத்தத்தினால தான் இந்த ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ மாயா இதற்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் இட். பட் மிகப்பெரிய ஒரு வருத்தம் எனக்கு. நான் அதனால தான் ஒரு நீண்ட உரை இத பத்தி சொல்லிட்டேன். நம்ம ஷார்ட் வீடியோ இந்த மாரிலாம் போட்டதில்ல. பட் இத புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இது ரெக்கார்டட் வீடியோவா போடுறதுக்கு காரணம் நீங்க நெறைய பேர் பார்க்கணுங்கிறது தான். ஸோ இந்த வருத்தம் வந்து இந்த வடு மாறாத வடு இது. பிரதீப்புக்கும் சரி, பிரதீப் ரசிகர்களுக்கும் சரி. அதனால தான் போராடி, போராடி, போராடி அர்ச்சனாவை ஜெயிக்க வச்சாங்க. அதேபோல மணிய 2வது இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. மணி 2வது வர்றதுக்கு அவரும் ரெட் கார்ட் குடுத்தவர் தான். பட் அது வந்து ரவீனாவோட ஓட்டம் அவரோட ஓட்டம் சேர்ந்தனால அது அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டாரு. இல்ல தினேஷ் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அல்லது விசித்ரா அந்த இடத்துக்கு வந்திருக்கணும். விசித்ராவ வந்து தூக்குனதுக்கு காரணம் இந்த மாரி 2வது இடத்துக்கு வருவாங்கன்னு தான். ஸோ அவங்கள தூக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல மணிய கொண்டு வந்திருக்காங்க. எனிவே அது சேனலோட டிசிஷன். லெட் தெம் டூ இட். எனிவே கைஸ் தேங்க் யூ ஆல். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஸோ பார்க்குறவங்க எல்லாரும் லைக்க போட்டு தெறிக்க விடுங்க. அதேபோல நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா வரவங்க.